சரிடா, இருடா, கேட்கறேன்டா, இருடா. அங்கிள், சொல்லுப்பா தம்பி. எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? சும்மா சொல்லு தம்பி. என்ன உதவி வேணும்? கேளு. என்னால முடிஞ்சா நான் உனக்கு செய்ய போறேன். அவ்வளோதானே. சொல்லுப்பா. அங்கிள், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா கேட்குறேன். இந்த ஏரியாவுக்கு நான் புதுசு. இந்த ஏரியாவுல எந்த கடையில கூலிப்பு ஆன்ஸ்லாம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால எனக்கு அந்த கடைய கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுதான் கேட்டியாப்பா தம்பி? இதுல என்னப்பா இருக்கு? உனக்கு ஏன் கடைய சொல்றது? வா, உன்னை நானே கூப்பிட்டு போறேன். இல்ல இல்ல அங்கிள், உங்களுக்கு ஏன் தேவையில்லாத கஷ்டம்? நீங்க கடைய மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிக்கிறேன். ஆமா தம்பி, உன்னோட வயசு என்ன ஆகுது? இப்போவே இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற? என்னோட வயசு 17 வயசு அங்கிள். இப்பதான் +2 படிச்சிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே அங்கிள், வாங்க போகலாம். ஓ, இப்பதான் நீ +2வே படிக்கிறியாடா? சரிடா, கலிகாலம். அங்கிள், கடைக்கு தானே கூட்டு போறேன்னு சொன்னீங்க. இப்போ எங்க கூட்டு போயிட்டு இருக்கீங்க? தம்பி, இப்போ நீ இந்த இடத்துக்கு நான் எதுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இதோ பாத்தியா, இது என்னோட நண்பன் தான். எனக்கு வயசு 40 ஆகுது. இவனுக்கும் அதே வயசு தான். உன்ன மாதிரி தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க படிக்கும் போதுல இருந்தே தேவையில்லாத போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருந்தான். எவ்வளவோ வேணான்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கல. இப்போ அவனோட இந்த நிலைமைய பாத்தியா? அவன் இந்த நிலைமையில இருக்கிறான்னு அவன்கிட்டயே நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ தம்பி. தம்பி, நானும் உங்கள மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து ம், போதை பொருளுக்கு அடிமையாகி அதையே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உப், என்ன நோயினே தெரியல. போதை பழக்கம் அடிமையாகி அது அதிகமாகி அதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இப்போ நான் இந்த வயசுலயே என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா தம்பி? கை கால் ஒரு பக்கமா இழுத்து வச்சுட்டு ம், ரொம்ப குட்டிகள் ஒத்த பிள்ளை கூட மதிக்காது. ம், அதனால இப்படிதான் தம்பி. இருந்தாப்புல மூக்குல இருந்தும் வாயில இருந்தும் ரத்தம் வருது. இன்னும் டாக்டராலேயே எனக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ம், போகாத கோயில் இல்லை, போகாத ஆஸ்பத்திரி இல்லை. தம்பி, இந்த சின்ன வயசுல அஹ், உங்களை மாதிரி இதை மாதிரி தேவையில்லாத போதை பழக்கத்துக்கு அடிமையாகிதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். வருங்கால தலைமுறைகள் உங்க குடும்பத்தை நீங்களே சீரழிச்சிடாதீங்க தம்பி. அங்கிள், இதுக்கு மேல இந்த மாதிரி எந்த ஒரு போதைப் பொருளையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணி அதுக்கு அடிமையாக மாட்டேன். என்னை போல இருக்கிற மாணவர்கள் நீங்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாதீங்க. உங்க வாழ்க்கையே அது சீரழிச்சு விடும். நம்ம வாழ்க்கை ஒரு முறை தான். அதை சந்தோஷமா வாழ பழகிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு கவலையும் இல்லாம, போதைப் பொருளுக்கு அடிமையாகாம, நம்ம குடும்பத்தோட நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ பழகிக்கொள்வோம். நன்றி.